மக்கள் திலகம் எம்ஜிஆர் மறைந்தார். யமனை வென்றவன் எம்ஜிஆர். எம்.ஆர். ராதாவின் துப்பாக்கி குண்டுகள் தொண்டையிலே குறிபார்த்த பொழுதும் யமனுக்கு டாட்டா காட்டியவர் எம்ஜிஆர். அந்த மன்னாதி மன்னனுக்கு மரணம் வராதென்று மக்கள் நம்பினார்கள். அந்த தலைவனும் ஒரு நாள் கண்ணை மூடினான். அவருடைய இறுதி ஊர்வலம் தலைநகர் சென்னையில் நடந்தது. எனக்கு வகுப்படுத்தவன், என்னுடைய ஆசிரியர். நான் கனவுகள் காணுகிற கால் சட்டை பருவத்தில் என் கரம் பற்றி பிடித்து எனக்கு தமிழ் பேச சொல்லித் தந்த என்னுடைய குருநாதர் வலம்புரி ஜான் தான் எம்ஜிஆர் மறைந்த அன்றைக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த ஒலிபரப்புவார்கள், நேரடி ஒளிபரப்பு, அவர்தான் அன்றைக்கு அதை செய்து கொண்டிருந்தார். எம்ஜிஆருடைய ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. 10 லட்சம் மதிப்புள்ள சந்தன பேழையில் அந்த பொன் மகனை வைத்து ஊர்வலமாக சுமந்து கொண்டு வருகிறார்கள். எம்ஜிஆருக்கு கடைசி காலத்தில் சால்ட் டிசீஸ், உப்பு நோய். அப்போது வலம்புரி ஜான் சொன்னார், உனக்கு உப்பு நோயாமே, மன்னாதி மன்னனை உனக்கு உப்பு நோயாமே, உங்கள் உப்பை திண்டல்லவா நாங்கள் வளர்ந்தோம், உனக்கு எப்படி உப்பு வந்து சேர்ந்து கொண்டது உன் உடம்பில் என்று கேட்டு கதறினார். ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. கடற்கரையில் மணலை தோண்டி அந்த சந்தன பேழையை கீழே இறக்கப் போகிறார்கள். அப்பொழுது அண்ணன் வலம்புரி ஜான் சொன்னான், இதுவரைக்கும் மண்ணை தோண்டி நாங்கள் தங்கத்தை தான் எடுத்தோம், இன்றைக்குத்தான் மண்ணை தோண்டி எங்கள் தங்கத்தை அதில் வைக்கப் போகிறோம் என்று அழுதான். மண்ணை அள்ளி போட்டு அவரை அடக்கம் செய்கிற அந்த கடைசி நிமிடத்திலே அண்ணன் தொண்டை உடைய கதறி அழுது கொண்டு என் அண்ணன் சொன்னான், இதுவரைக்கும் சந்திரன் கிழக்கில் தான் அஸ்தமனமாயிற்று, மேற்கில் தான் அஸ்தமனமாயிற்று, இன்றைக்குத்தான் சந்திரன் கிழக்கில் அஸ்தமனமாகிறது என்று எங்கள் அண்ணன் அன்றைக்கு சொன்னான். ஆகவே சுடுகாட்டிற்கு கூட சமதர்மம் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கான ஈமச்சடங்குக்கும் இறுதி ஊர்வலத்திற்குமான செலவு இன்றைக்கு அரசின் கணக்குப்படி 16 லட்சம். ஆகவே இடுவார் கரம் பார்த்து, இல்லை என்பார் முகம் பார்த்து. பகலில் செத்தால் பாடை வாங்க வழி இல்லை, இரவில் செத்தால் எண்ணெய் வாங்க வழி இல்லை என்று வாழுகிற நாட்டில், ஏழைகள் வாழுகிற நாட்டில் சுடுகாட்டில் கூட சமதர்மம் இல்லை. 6000 ஏக்கர் உள்ளவனுக்கும் அத்தானிக்கும் ஒரு ஓட்டுதான். செத்தால் புதைப்பதற்கு 6 அடி நிலம் இல்லாத ஒரு ஏழைக்கும் ஒரு ஓட்டுதான். பொல்லாத பணக்காரன் அம்பானிக்கும் ஒரு ஓட்டுதான். பொறிக்கடலை தின்ன முடியாத எங்கள் ஆர்கே நகர் பொக்கைவாய் கிளவிக்கும் ஒரு ஓட்டுதான்.